ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம்னியோசென்டோசிஸ். ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எப்படி யூட்ரஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்கன்னு தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். Introduction of amniocentesis. Amniocentesis is a procedure in which amniotic fluid is removed from the uterus for testing or treatment. Amniocentesis வந்துட்டு is a procedure. இது வந்து ஒரு procedure. amniotic fluid வந்துட்டு யூட்ரஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டெஸ்டிங்க்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். Amniotic fluid is a fluid that surrounds and protects a baby during pregnancy. Amniotic fluid என்றது ஒரு டைப் ஆஃப் fluid and surrounds. இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு amniotic fluid வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். This fluid contains fetal cells and various proteins. இந்த amniotic fluidல வந்துட்டு fetal cells வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஃபீட்டஸ்க்கு ஏதாச்சும் வந்துட்டு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆம்னியோசென்டோசிஸ் ப்ரொசீஜர் வந்துட்டு பண்ணுவாங்க. Amniocentesis is also referred to as an amniotic fluid test or informally as amnio. இந்த amniocentesis is also referred as amniotic fluid test or amnio. Purpose of amniocentesis. இந்த ஆம்னியோசென்டோசிஸ் டெஸ்ட் வந்துட்டு வேரியஸ் ரீசனுக்காக பண்ணுவாங்க. அதில் மொதல் விஷயம் வந்துட்டு ஜெனட்டிக் டெஸ்டிங். ஜெனட்டிக் ஆம்னியோசென்டோசிஸ் இன்வால்வ்ஸ் டேக்கிங் a sample of amniotic fluid and testing it for certain conditions such as Down syndrome. இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்துட்டு யூட்ரஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லேபுக்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் என்னவாக இருக்கலாம்னா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் சச் ஆஸ் டவுன் சிண்ட்ரோம் ஆனால் எதுவும் இல்லை. 21th குரோமோசோமில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோம் வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். அதுதான் டவுன் சிண்ட்ரோம். இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் ட்ரைசோமி 21. நெக்ஸ்ட் பர்பஸ் எதுக்காக பண்ணலான்னா ஃபீட்டல் லங் டெஸ்டிங். ஃபீட்டல் லங் மெச்சூரிட்டி டெஸ்டிங் இன்வால்வ்ஸ் taking a sample of amniotic fluid and testing it to determine whether baby's lungs are mature enough for birth. இந்த டெஸ்ட் என்ன எதுக்கு பண்ணுவாங்கன்னா பேபியோட லங்ஸ் வந்துட்டு மெச்சூர் ஆயிருக்கான்னு வந்துட்டு பார்ப்பாங்க. For birth. Procedure of amniocentesis. This procedure is typically performed in the outpatient setting. The entire procedure takes about 90 minutes. இந்த entire process வந்துட்டு 90 minutes வந்துட்டு ஆகும். அப்புறம் ப்ரிப்பரேஷன். The person on whom the procedure is performed is made to lie down on an examination table. இந்த ஆம்னியோசென்டோசிஸ் ப்ரொசீஜர் வந்துட்டு யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு முதல்ல எக்ஸாமினேஷன் டேபிளில் வந்துட்டு லை டவுன் ஆகணும். அதுக்கப்புறம் the abdomen is treated and cleaned with antiseptic before the procedure. அப்புறம் abdomen வந்துட்டு க்ளீன் பண்ணணும் with antiseptic before the procedure. Time period of amniocentesis. Genetic amniocentesis is usually done between weeks 15th and 20th of pregnancy. Amniocentesis done before week 15th of pregnancy has been associated with higher rate of complications. Genetic amniocentesis வந்துட்டு எந்த வீக்கில் பண்ணுவாங்கன்னா 15 to 20th week of pregnancyயில் வந்துட்டு பண்ணுவாங்க. 15th வீக்குக்கு முன்னாடி பண்ணாங்கன்னா ஆம்னியோசென்டோசிஸ் ரொம்ப வந்து காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கும். Fetal lung maturity. Amniocentesis is usually done between 32 and 29th week of pregnancy. Earlier than 32 weeks, baby lungs are unlikely to fully developed. Fetal lung maturity வந்துட்டு எந்த டைமில் பண்ணுவாங்கன்னா 32 to 39th week of pregnancyயில் வந்துட்டு fetal lung maturity test வந்துட்டு பண்ணுவாங்க. The abdomen is treated and cleaned with antiseptic before the procedure. இந்த ப்ரொசீஜருக்கு முன்னாடி வந்துட்டு அப்டோமென் வந்துட்டு ஆன்டிசெப்டிக்கால் வந்துட்டு க்ளீன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸ்டெரைல் ஜெல்லிஸ் இஸ் யூஸ்ட் ஆன் த அப்டோமென் பிஃபோர் ஸ்கேனிங் வித் த ஸ்டெரைல் அல்ட்ராசவுண்ட் ப்ரோப். These measures are taken to reduce infections risk. இந்த அப்டோமென் வந்துட்டு எதுக்கு க்ளீன் பண்ணுவாங்கன்னா இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கை வந்துட்டு ரெடியூஸ் பண்ண அப்டோமென் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க.
The tools used in the procedure are coated with heparin to prevent clotting. இப்போ வந்து அல்ட்ராசவுண்டெல்லாம் வந்துட்டு இதுக்கு இந்த ப்ரொசீஜருக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போது வந்துட்டு ஹெப்பாரின் வந்துட்டு அந்த டூலுக்கு வந்துட்டு கோட் பண்ணுவாங்க. ஏன்னா டு ப்ரிவெண்ட் த கிளாட்டிங், பிளட் கிளாட்டிங்காக இந்த டூல்ஸ் வந்துட்டு ஹெப்பாரினால் கோட் பண்ணியிருப்பாங்க. ப்ரொசீஜரில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அல்ட்ராசவுண்ட் எவல்யூஷன். Before the procedure is performed, the fetus is analyzed via ultrasound to determine if it is viable for any abnormalities. Ultrasound determines the location of placenta, fetal position and movement and characterization of amniotic fluid. இந்த அல்ட்ராசவுண்ட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் த பிளாசென்டா, அப்புறமா ஃபீட்டலோடைய பொசிஷன், மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க, அப்புறம் amniotic fluid வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க தாங்க இந்த அல்ட்ராசவுண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. This information is utilized to determine the type of needle is used and how the procedure should be performed. அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் வச்சு எந்த டைப் ஆஃப் நீடில் வந்துட்டு இங்கே வந்து இன்சர்ட் பண்ணலாம், அப்புறமா ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணலான்ட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் அல்ட்ராசவுண்ட். இந்த ஆம்னியோசென்டசிஸ் ப்ரொசீஜருக்கு வெரி யூஸ்ஃபுல் டூல்னா அல்ட்ராசவுண்டுன்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நீடில் இன்சர்ஷன். With the aid of ultrasound guidance, a needle is inserted through the mother abdominal wall, then through the wall of the uterus, and finally into the amniotic sac. With the help of ultrasound, amniotic fluid was collected. The physician then punctures the sac in an area away from the fetus and extracts approximately 20 ml of amniotic fluid. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீடில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் 20 ml of amniotic fluid வந்துட்டு எடுத்துக்குவோம். just 20 ml of amniotic fluid வந்து எடுத்துக்குவோமா. This can be done with a single or double needle technique based on the individualized patient factors and the physician preference. இந்த needle insertion வந்துட்டு டூ டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு சிங்கிள் நீடில் டெக்னிக்காக இருக்கலாம், இல்லைன்னா டபுள் நீடில் டெக்னிக்காக இருக்கலாம். இது வந்து ஒன்று சிங்கிள் நீடில் இன்சர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா டபுள் நீடில் இன்சர்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் த பேஷண்ட் ஃபேக்டர்ஸும் அப்புறமா ஃபிசிஷியன் ப்ரிஃபரன்ஸ் இதை வச்சு தான் சிங்கிள் நீடில் இன்சர்ட் பண்ணுவாங்களா இல்லைன்னா டபுள் நீடில் இன்சர்ட் பண்ணுவாங்களான்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. From the 20 ml of amniotic fluid, the first 2 ml is typically discarded due to mixture with the maternal blood cells to ensure high quality fluid sample. இந்த 20 ml வந்துட்டு கலெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த 20 ml ஃபஸ்ட்டு 2 ml வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா மதருடைய பிளட் செல்ஸ் வந்துட்டு மிக்சர் ஆகிருக்கும், அதனால் 2 ml வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம். Next step வந்துட்டு the collected amniotic fluid is then submitted for laboratory testing for the chromosomal abnormalities and the puncture site heals with time. அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண amniotic fluid வந்துட்டு லேபுக்கு வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் வந்துட்டு டெஸ்ட் பண்ண. பாருங்கள், இங்கே இந்த டயக்ராமை பாருங்கள். இது வந்து அல்ட்ராசவுண்டு, அதுக்கப்புறம் நீடில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறாங்க. சென்ட்ரிஃபியூஜ் எது பண்ணுவாங்கன்னா மிக்சர் ஆஃப் செல்ஸை வந்துட்டு செப்ரேட் பண்ண. சென்ட்ரிஃபியூஜ் பண்ணதுக்கப்புறம் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடும் ஃபீட்டல் செல்ஸும் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடு மேலே இருக்கும், கீழே வந்துட்டு ஃபீட்டல் செல்ஸ் இருக்கும். அப்புறமா வந்து செல் கல்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ அண்ட் குரோமோசோம் அனலைசிஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. After the procedure, the patient is instructed to take house rest for the initial 24 hours. Post-procedure, however, normal activities are allowed to such a personal hygiene. இந்த ப்ரொசீஜர் ஆகிடுக்கப்புறம் 24 hours வந்துட்டு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. In regard to the fetus, the function seals and the amniotic sac replenishes the liquid over the next 24 to 48 hours. amniotic fluid வந்துட்டு ரெக்கவர் ஆயிரும் within 24 to 48 hours. 1 week after the procedure, the mother will have a follow-up appointment for the ultrasound analysis to confirm fetal viability and to access healing to puncture the site. Analysis: if used for the prenatal genetic diagnosis, fetal cells are separated by the centrifugation from the extracted sample.
the process of centrifugation, the mixture of cellsல வந்துட்டு fetal cells வந்துட்டு separate பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் the cells are grown in the culture medium, then fixed and stained. Under a microscope, the chromosomes are examined for abnormalities. அப்புறம் ஃபீட்டல் செல்ஸை வந்துட்டு கல்ச்சர் பண்ணுவாங்க இன் மீடியம். அப்புறமா வந்துட்டு அது க்ரோ பண்ணிவிட்டு ஸ்டெயின் பண்ணிவிட்டு மைக்ரோஸ்கோப் அண்டரில் வந்துட்டு வியூ பண்ணுவாங்க. த குரோமோசோம்ஸ் ஆர் எக்ஸாமைன்ட் ஃபார் அப்நார்மாலிட்டிஸ். The most common abnormalities detected for Down syndrome, trisomy 21, Edwards syndrome, trisomy 18, and Turner syndrome. The sample is also analyzed for fetal infection and for intra-amniotic inflammation through infection studies. Results are most often ready in about 10 days to 14 days depending on the lab. Results from the fetal lung maturity test are ready within a few hours. Thank you so much for watching our channel. Please do subscribe and comment and like and share the video.